Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம 2-in-1 மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல எந்த ரெண்டு மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம்ங்கறத பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ராக்கி. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தனுஷ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராக்கி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. ராக்கிங் ஸ்டார் யாஷ் தான் லீடர்ல எடுத்து நடிச்சிருக்காரு. 2018ல ரிலீஸ் ஆன கன்னட மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. ரொம்ப அவுட்டேட்டடான ஸ்டோரின்னு தான் சொல்லுவோம். போர் அடிச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட யூடியூப்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஷார்ட்னா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஹீரோயின் வேற ஒரு பையனை லவ் பண்றதுனால அவங்கள சேர்த்து வைக்கிறேன்னு ஹீரோ களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பையனும் சேர்ந்தாங்களா, அவங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜ்னா அவுட்டேட்டடான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா. தமிழ்ல ரிலீஸ் ஆன தனுஷோட குட்டி மூவி ஸ்டைல்ல தான் நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. மூவில எல்லாமே ஆவரேஜா பிரெடிக்டபிளா சிம்பிளான ஒரு டோன்ல இருந்துச்சு. பல வருஷம் கழிச்சு பாக்குறதுனால ரொம்ப பழைய பட டெம்ப்ளேட்டட் ஃபீல் டிராமா கிரியேட் அப்படியே உங்களுக்கு தெரியும் இந்த மூவில. ஆக்டிங் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஓகேஷான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஸ்டோரி ரொம்ப அவுட்டேட்டடான பிரெடிக்டபிளான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா. பாய் பெஸ்டிஸை குளோரிஃபை பண்ற மாதிரி நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், ரொமான்ஸ், கெமிஸ்ட்ரி, கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாத்தையுமே பெட்டராகவும் ப்ராப்பராகவும் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் என்கேஜிங்கா வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த ராக்கி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 4 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தனுஷ். 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மலேசியன் ரொமான்டிக்கல் டிராமா மூவி. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட்ங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மென்டல் சைலம்ல இருக்காரு. அவரை இன்டர்வியூ பண்ண வந்தவங்க அவரோட லைஃப் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு படமா எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க மேனேஜர் கம்பல் பண்ணதுக்காக அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அவரோட லைஃப் ஜேர்னில பாத்தீங்கன்னா காலேஜ்ல வில்லேஜ்ல இருந்து சிட்டில ஒரு ஸ்காலர்ஷிப் மூலியமா டாப்பரா நம்ம கதையோட ஹீரோ இன்ட்ரோ ஆகுறாரு. காலேஜ்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி டைம்ல அதே டாப்பர் பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பையனோட கிளாஷ் ஏற்படுது. அது கூடவே பாத்தீங்கன்னா பேரலல் ஆஃப் லவ் டிராமால அவரோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஹீரோ எப்படி சைபர் புல்லிங் பண்றாங்க, ஹீரோ அதுல இருந்து எவ்வளவு பாதிப்படைகிறாரு, அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றாரு, அவரோட காதல் வாழ்க்கையில என்னாச்சு, காலேஜ்ல படிச்சு உருட்டாரா இல்லைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு பிலோ ஆவரேஜான ரொமான்டிக்கல் டிராமா ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. மூவில எல்லா விஷயமே ஓகேஷா இருந்தாலும் நீங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் எஃபெக்டிவாகவும் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். கான்செப்ட் வைஸ் ரொம்ப ரொட்டீனான டிராமா தான். மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. எக்ஸிகியூஷன் அண்ட் நரேஷன்ல பயங்கரமா கோட்டை விட்டாங்க. எமோஷன், ரொமான்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சில இடத்துல ஓகேஷா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஏன்னா டெம்ப்ளேட்டட் தமிழ் சினிமாவை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கிறது நிறைய சீன்ஸ்ல தெரியும். காலேஜ் டிராமா போர்ஷன்ஸ் எல்லாம் அப்பட்டமா இருந்துச்சு நிறைய மூவியோட காப்பின்னு. கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல எண்டிங் கொடுத்திருந்தாங்க. எஃபெக்டிவான மெசேஜை ப்ராப்பரா கன்வே பண்ணாம விட்டதே இந்த மூவிக்கு மிகப்பெரிய டிசாஸ்டரா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா வாட்சபிளா இருந்தனால தான் நான் சஜஸ்ட் பண்ண. டைம் இருந்தா போர் அடிச்சா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் இல்லைங்க கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். தனுஷ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 3.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம பெஸ்ட் லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். டாடா பை, see you and love you all.